வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹியூமன் இன்ஜினியர். எஸ்எஸ்சி கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் அதாவது சிஜிஎல் தேர்வு மத்திய அரசு வேலைக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. ஒரு நல்ல சம்பளம், நிரந்தர வேலை, சமூக மரியாதை, பாதுகாப்பான வாழ்க்கை, இந்த நான்கையும் ஒரே தேர்வின் மூலம் பெற முடியும் என்றால் அது எஸ்எஸ்சி கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் அதாவது எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமினேஷன் தான். இந்தியாவில் டிகிரி முடித்த மாணவர்களுக்கு மிகவும் பிரபலமான மத்திய அரசு போட்டித் தேர்வுகளில் ஒன்றாக எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்வு பார்க்கப்படுகிறது. ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மாணவர்கள் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். ஆனால் சரியான திட்டமிடலுடன் படித்தால் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்த மாணவரும் இந்த தேர்வில் வெற்றி பெற முடியும். எஸ்எஸ்சி சிஜிஎல் என்றால் என்ன? எஸ்எஸ்சி என்பது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் என்பதன் சுருக்கம். இந்த அமைப்பு இந்திய மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவதற்காக போட்டித் தேர்வுகளை நடத்துகிறது. எஸ்எஸ்சி கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் இந்த தேர்வின் மூலம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ, சென்ட்ரல் எக்சைஸ் மினிஸ்ட்ரிஸ், சென்ட்ரல் செக்ரட்டரியேட், ஆடிட்டர் ஆஃபீஸஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் போன்ற மத்திய அரசு துறைகளில் பணியிடங்கள் வழங்கப்படுகின்றன. எஸ்எஸ்சி சிஜிஎல் மூலம் கிடைக்கக்கூடிய முக்கிய பணியிடங்கள் பார்த்திங்கன்னா, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் டிபார்ட்மெண்ட்டில் வழங்கப்படுறாங்க. இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டர் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில், சென்ட்ரல் எக்சைஸ் இன்ஸ்பெக்டர் ஜிஎஸ்டி அண்ட் எக்சைஸ் டிபார்ட்மெண்ட், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட், அசிஸ்டன்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் இடி டிபார்ட்மெண்ட், சப் இன்ஸ்பெக்டர் சிபிஐ டிபார்ட்மெண்ட், எஸ்ஐ இன் சிபிஓ பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், சிஐஎஸ் போன்ற துறைகளில், ஆடிட்டர் சிஏஜி ஆஃபீஸஸ், டிவிஷனல் அக்கௌண்டன்ட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ், ஜூனியர் அக்கௌண்டன்ட் மினிஸ்ட்ரிஸ். முக்கிய பணிகளின் விளக்கம். ஃபஸ்ட்டு, இன்கம் டேக்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டர் இந்திய வருமான வரித்துறையில் பணிபுரியும் அதிகாரி. இதில் என்ன வேலை அப்படின்னா, வரி ஆய்வு, டேக்ஸ் ரைட்ஸ், ஃபினான்ஷியல் இன்வெஸ்டிகேஷன். இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, நல்ல சம்பளம், அதிகாரம், ப்ரமோஷன் வாய்ப்பு அதிகம். சிட்டிக்குள்ளே தான் போஸ்டிங் போடுவாங்க. ரெண்டாவது, சப் இன்ஸ்பெக்டர் இன் சிபிஐ. சிபிஐ என்பது இந்தியாவின் முக்கிய விசாரணை அமைப்பு. இதில் என்ன ஜாப் ரோல் அப்படின்னா, கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன், ஃப்ராட் கேசஸ், ஹை ப்ரொஃபைல் என்கொயரிஸ். இந்த மாணவர்கள் ஏன் இதை அதிகம் விரும்புகிறாங்க அப்படின்னா, இந்த ஜாப்பில் ரெஸ்பெக்ட் அதிகம், இன்வெஸ்டிகேஷன் பவர் இருக்குது, டைனமிக் ஒர்க். தேர்டு, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அதாவது ஏஎஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திய அரசின் அமைச்சகங்களில் ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பணிகள். இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னென்னா, டெல்லியில் தான் போஸ்டிங், ஏர் கண்டிஷன் ஆஃபீஸ் ஜாப், ஃபாரின் டெப்டேஷன் சான்சஸ் இருக்குது. இதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, அசிஸ்டன்ட் கிரேட் அண்ட் எஸ்ஐ இன் சிபிஐ அந்த போஸ்டிங்க்கு 20 முதல் 27 வயது வரை இருக்கணும். இன்ஸ்பெக்டர் அல்லது ஆடிட்டர் அல்லது யூடிசி அந்த ஜாப்க்கு 18 முதல் 27 வயது வரை இருக்கணும். எஸ்ஐ இன் சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன் இதுக்கு 20 முதல் 25 வயது வரை இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா, ஓபிசிக்கு 3 வருஷம், எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், பிடபிள்யூடி கூடுதல் தளர்வு இருக்குது. இதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஏதேனும் டிகிரி முடிச்சிருந்தால் போதும். எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸு டிகிரி முடித்தவங்க படிக்கலாம் அப்படின்னா, பிஇ அல்லது பிடெக், பிஎஸ்சி, பிகாம், பிஏ, அக்ரிகல்ச்சர் டிகிரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் அப்ளை பண்ணலாம். ஈவன் சில நேரங்களில் நோட்டிஃபிகேஷன் அடிப்படையில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு கூட எக்ஸாம் எழுதுறதுக்கு அனுமதி வழங்கப்படும். எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்வு முறை இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின் எக்ஸாம் 2 இருக்குது. டயர் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் இதுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்னா, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன். இந்த 4லையும் 25 கொஷின் கேட்பாங்க. அது ஒவ்வொன்றுக்கும் 2 மார்க், அதாவது 50 மார்க். மொத்தம் இந்த 4 செக்ஷனில் 25 கொஷினா 100 கொஷின். ஒரு கொஷினுக்கு 2 மார்க் பார்த்தோம் அப்படின்னா 200 மார்க்கு. மொத்த எக்ஸாம் டைம் எவ்வளோனா 1 மணி நேரம் தான். இந்த டயர் 2 மெயின் எக்ஸாமினேஷன் அதுக்கு முக்கியமாக என்ன சப்ஜெக்ட்னா, மேத்ஸ், இங்கிலீஷ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் போன்ற பாடங்களில் ரொம்ப டெப்த்தாக கொஷின் கேட்பாங்க.
எஸ்எஸ்சி சிஜிஎல் தேர்வின் முக்கிய நன்மைகள், இதில் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், இந்திய மத்திய அரசு வேலை என்பதால் மிகுந்த பாதுகாப்பு. செகண்டு, நல்ல சம்பளம், ஸ்டார்டிங்லேயே 45,000 80,000 வரைக்கும் இருக்கும். அதாவது 45,000 85,000 இருக்குங்க அப்ராக்சிமேட்டாக. தேர்டு, பென்ஷன் அண்ட் அலவன்சஸ். என்னென்ன அலவன்ஸ்ன்னு பார்த்தோம்னா டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிஏ, மெடிக்கல் பெனிஃபிட்ஸ். ஃபோர்த்து, ப்ரமோஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது வேலைக்கு ஜாயின் பண்ணி சில ஆண்டுகளிலேயே ஆஃபீஸர் லெவல் வரை உயர வாய்ப்பு இருக்குது. இந்த பிகினர்ஸ் ஸ்டூடெண்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பு இந்த எஸ்எஸ்சி சிலபஸை முழுமையாக புரிந்து கொள்ளணும். ஸ்டெப் 2, தினமும் 4 பாடங்களுக்கு நேரம் ஒதுக்கணும். ஸ்டெப் 3, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸ்டெப் 4, மார்க் டெஸ்ட்டை எழுத தொடங்கணும். ஒரு தினசரி பாடத்திட்டம், இந்த ரொட்டீன் எப்படி ஸ்டடி பிளான் இருக்கலாம் அப்படின்னா, காலையில் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், மதியம் ரீசனிங், மாலை ஈவினிங் இங்கிலீஷ், நைட்டு ஜென்ரல் அவேர்னஸ். இப்படி நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கான ஒரு டே ஸ்டடி பிளானை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் மாணவர்களுக்கு ஒரு முக்கிய ஆலோசனை. நிறைய தமிழ் மீடியம் மாணவர்கள் இங்கிலீஷ் அப்படின்னாலே பயம், மேக்ஸ் அப்படின்னு பயம், கம்யூனிகேஷன் பிரச்சனை அப்படின்னு நினச்சிட்டு இந்த எக்ஸாமை எழுத முயற்சிக்காமே விட்டுறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்ட் இங்கிலீஷ் தேவையில்லை, கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். தினமும் ப்ராக்டிஸ் பண்ணால் இம்ப்ரூவ்மெண்ட்டு உறுதி. இந்த எக்ஸாமுக்கான சில முக்கிய புக்ஸை பார்க்கலாம். மேக்ஸுக்கு ஆர்எஸ் அகர்வால் மற்றும் ஃபாஸ்ட் ட்ராக் அரித்மெட்டிக் புக். ரீசனிங்க்கு லூசன் ரீசனிங் மற்றும் ஆர்எஸ் அகர்வால் புக். இங்கிலீஷ்க்கு பிளிந்த் டு பேரமவுண்ட் மற்றும் அப்ஜெக்டிவ் இங்கிலீஷ் புக். ஜென்ரல் நாலேஜுக்கு லூசன் ஜிகே மற்றும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் புக்கை நீங்கள் வாங்கி ரெஃபர் பண்ணலாம், படிக்கலாம். இந்த எக்ஸாமுக்கு மாணவர்கள் பொதுவாக செய்யக்கூடிய சில தவறுகள் என்ன அப்படின்னா, சிலபஸ் என்னன்னே தெரியாமல் படிக்கிறது, டெய்லி ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கிறது, மார்க் டெஸ்ட்டை எழுதி பார்க்காம இருக்கிறது, ஒரே சப்ஜெக்டை மட்டும் படிக்கிறது, அப்புறம் கன்சிஸ்டன்சி இல்லாமல் இருக்கிறது. வெற்றி பெறுவதற்கான சில ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 6 மந்த் பிளான் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா, முதல்ல 2 மாதம் பேசிக் ஸ்ட்ராங்காக படிக்கணும். அடுத்த 2 மாதம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் எம்சிக்யூ ப்ராக்டிஸ் பண்ணணும். கடைசி 2 மாதம் மார்க் டெஸ்ட்டை எழுதி பார்க்கணும் ப்ளஸ் ரிவிஷன். இந்த ஒரு 6 மாதம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணலாம். ஒரு சாதாரண டிகிரி மாணவரும் எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமில் வெற்றி பெற முடியும். பல டாப் ஆஃபீஸர்ஸ், இன்றைக்கி இருக்கிற நிறைய டாப் ஆஃபீஸர்ஸ்லாம் கிராமத்திலிருந்து வந்தவங்க தான். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருந்தவங்க. ஆனால் அவங்களாம் விட்டுவிடவே இல்லை. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கன்சிஸ்டன்சி பீட்ஸ் டேலண்ட்டு. தினமும் சிறிது முன்னேற்றம் இருந்தால் ஒரு நாள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகலாம். ஒரு சுருக்கமான ஒரு சம்மரி இந்த எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்னா, டெய்லி ஸ்டடி பிளான், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ், ரிவிஷன், டைம் மேனேஜ்மெண்ட், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வேணும். எஸ்எஸ்சி சிஜிஎல் என்பது ஒரு தேர்வு மட்டுமல்ல, அது ஒரு கேரியர், ஒரு ரெஸ்பெக்ட், ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், ஒரு செக்யூர் ஃபியூச்சர். உங்கள் கனவு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் என்றால் இன்று தயாராக தொடங்குங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேலும் காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்டேட்டுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.